ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். நெதர்லாண்ட் சீரீஸில் டே 1 vlogோட கண்டினியூஷன் தான் இது. லண்டன்லேருந்து யூரோஸ்டார் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாண்டோட கேபிட்டலான ஆம்ஸ்டர்டாமுக்கு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ட்ராம் எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டட் கார் வந்து புக் பண்ணியிருந்தோம். அந்த கார் எடுத்துகிட்டு தான் நம்ம நம்மளோட ஸ்டேக்கு போக போகிறோம். இதை பற்றின டீட்டெயில் vlog வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் இருக்கும். ஸோ வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டே பண்ண போகிற அந்த பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டராக தான் நாங்கள் ஸ்டேவும் புக் பண்ணியிருந்தோம். நம்ம பாரிஸ்லேயும் சிட்டிலாம் போய் சுற்றி பார்த்தோம் இல்லையா. மோரோவர் எல்லாமே லண்டன் மாதிரி தான் இருந்தது. அதனால தான் ஆம்ஸ்டர்டாமை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே இருக்க வேறு பிளேஸை தான் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நெதர்லாண்ட் விண்மீல்ஸோட கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா போகிற வழியெல்லாம் நிறைய விண்மீல்ஸ் இருந்தது. பப்புவும் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிரைவ் கார் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்காங்க. ஸோ அவர்கிட்டையும் எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். இங்கே ஆக்சுவலாக நெதர்லாண்டில் பார்த்திங்கன்னா பேபி க்ளூ ஒரு சம்பவம் பண்ணால் பாருங்கள். என்னென்னா இப்போ தான் நம்ம இந்தியா ட்ரிப் முடிச்சுட்டு வந்தோம் இல்லையா. ஸோ இந்தியாவில் டிரைவ் பண்ணும்போதெலாம் அவனுக்கு தனியாக கார் சீட்டில் போட்டு உட்கார வைக்கல. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே யூகேயில் போகும்போதெல்லாம் அவன் கார் சீட்டில் சமத்தாக உட்காந்துட்டு தான் வருவான். பட் இப்போது இந்தியா போயிட்டு அவன் மடியில் முன்னாடி என் பக்கத்தில் மடியிலையும் உட்காந்துப்பான். அந்த மாதிரிலாம் உட்காந்துட்டு வந்ததால் சார் இப்போ கார் சீட்டில் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே அடம். எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, குழந்தைங்க அடம் பிடிச்சாலோ இது பண்ணாலும் குழந்தைங்க அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ண மாட்டோம். ரூல்ஸ்னால் அது ரூல்ஸ் தான், அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோன்னா அவங்களே அதை புரிஞ்சுப்பாங்க, இதுதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அன்றைக்கி கொஞ்ச நேரம் அவனை அளவிட்டதால் தான் இப்போது நீங்கள் வீடியோஸ்லலாம் பார்க்கலாம். அவன் அழகாக சமத்தாக அவனோட சீட்டில் உட்காந்துட்டு வருவான். இந்த மாதிரி தான் நிறைய ஹேபிட்ஸ் நாங்கள் அவங்கக்கிட்ட டெவலப் பண்ணோம். இங்கே ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா கார்லாம் சிக்னலில் நின்றுட்டு இருந்தது. என்னென்னு பார்த்தா இந்த பிரிட்ஜு ஓப்பன் பண்ணுறாங்க. லண்டனில் பார்த்திங்கன்னா டவர் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே நார்மலாகவே இந்த மாதிரி ஓப்பன் ஆகிற பிரிட்ஜஸ் நிறைய இருக்குது. இந்த ஊரோட 1/3 ஆஃப் த நிலப்பரப்பு கடல் மட்டத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதனாலேயே இங்கே நிறைய கெனல்ஸ் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அதுக்காக நிறைய பிரிட்ஜஸும் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 85,000 பிரிட்ஜஸ் இருக்குது. அதில் மோஸ்ட் ஆஃப் தெம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகுமா. பெரிய டாலான ஷிப்பு போட்டு அந்த மாதிரி வரும்போது இது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. நம்ம டவர் பிரிட்ஜ் தான் லண்டனில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறது பார்த்துருக்கோம். இந்த பிரிட்ஜு க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம பப்புக்கிட்ட எப்படி லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ட்ரைவ் பார்த்திங்கன்னா குவைட் ஆப்போசிட் டு இந்தியா அண்ட் யூகே. நம்ம ரைட் சைடு உட்காந்து ஓட்டுவோம், ஆனால் அதில் லெஃப்ட் சைடு உட்காந்து ஓட்டணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வண்டி எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் எசிட்டேஷனாக இருக்கும். ஏன்னா எல்லாமே ஆப்போசிட்டில் ரவுண்ட் போட்டில் இருந்து எல்லாமே ஆப்போசிட்டில் கன்சிடர் பண்ணி ஓட்டணும். பட் ஒரு 10-15 மினிட்ஸ் தான் ஓட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரோட்ஸ் உங்களுக்கு டிவைடர் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யூகேயில் மைல்ஸ் வச்சு தான் ஸ்பீட் லிமிட் எல்லாமே இருக்கும். இங்கே கிலோமீட்டர். ஸோ அது ப்ராப்பராக வண்டியில் செட் ஆகிருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். சம்டைம்ஸ் மைல்ஸில் இருந்ததுன்னா நம்ம கிலோமீட்டரில் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் யூகேலேருந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அது சேஞ்ச் பண்ணணும். அதுக்கேற்ற ஸ்பீடில் தான் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் தான் நெதர்லாண்டில் அவங்க ஸ்பீட் லிமிட்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் மைல்ஸ் வச்சு நீங்கள் ஓட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஃபைன் தான் போடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கணும்.
பிரிட்ஜு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம இங்கே எப்படின்னா அந்த ரயில்வே ட்ராக் மாதிரி தான் அந்த இது போடுவாங்க இல்லையா, கேட் போடுறாங்க நம்மளுக்கு அந்த பிரிட்ஜ் ஓப்பன் ஆகும்போது. ஸோ அந்த கேட் ஓப்பன் பண்ணோடனே வண்டியெல்லாம் வந்து போயிடலாம். இன்னொரு இங்கே வந்து பார்த்த விஷயம் என்னன்னா வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து டிராஃபிக்கும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பிகாஸ் வந்து நிறைய பேர் வந்து சைக்கிள் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே இன்னமும். இங்கே இருக்க எந்த ஒரு நூக் அண்ட் கார்னர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடு இருந்ததும் அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு சைக்கிள் வேவும் வந்து இருந்தது. நம்ம லண்டன்லேயும் வந்து அந்த மாதிரி சைக்கிளுக்குன்னு வந்து தனியாக வே இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த ரோட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து சைக்கிளுக்குன்னு வந்து தனியாக வழி விட்டுருக்காங்க. நம்ம தங்க போகிற பிளேஸ் வந்து வந்தாச்சு. நம்ம இருக்க போகிறது வந்து யூரோ பார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிடே ஹோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூரோப் ஃபுல்லாக நிறைய பிளேசஸில் இருக்குது. அதில் தான் வந்து தங்க போகிறோம். இப்போ நம்ம தங்க போகிற ஹாலிடே ஹோம்க்கு பர்டிகுலர் நேம் வந்து பார்த்திங்கன்னா யூரோ பார்க்ஸ் பாய்டன் ஹவுசன். ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு தெரியல, அதை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு. இதுக்குள்ளே போகிற வழியே வந்து பாருங்கள், செம்மையாக க்ரீனிஷாக சூப்பராக இருந்தது. உள்ளேயும் வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஜஸ்ட் ரிசப்ஷனில் போயிட்டு நம்ம ஐடி ப்ரூஃப் காமிச்சு கீ வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடணும். நம்மளுக்கு கொடுத்துருக்க இது வந்து பார்த்திங்கன்னா காட்டேஜஸ் மாதிரி இருக்கும். உள்ளே நம்மளுக்கு கொடுத்துருக்க காட்டேஜில் போயிட்டு நம்ம வந்து செக்இன் பண்ணிக்கணும். இங்கே வந்து நிறைய இந்த மாதிரி வந்து காட்டேஜஸ், சாலட் ஹோம்ஸ்லாம் வந்து இருக்குது உள்ளே. அப்படியே வந்து ஒரு பெரிய காலனி மாதிரியே வந்து இருந்தது. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஆம்ஸ்டர்டாம் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரூம் புக் பண்ணலை, கொஞ்சம் வெளியே வந்து தான் வந்து ரூம் புக் பண்ணியிருக்கோம். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருந்து ஜஸ்ட் வந்து 25 to 30 minutes டிரைவ் தான். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் இருக்குது. ரிசப்ஷனில் போயிட்டு கீ கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட காட்டேஜுக்கு வந்து போக போகிறோம். இங்கே பாருங்கள், நிறைய காட்டேஜஸ் லைனாக இருந்தது. ஏதோ ஒரு வில்லாக்குள்ளே போன மாதிரி தான் இருந்தது. இங்கே இந்த மாதிரி வந்து நிறைய வீடுங்க வந்து இருக்குது. 1 BHK, 2 BHK, 3 BHK அந்த மாதிரி நம்ம எத்தனை பேர் வருமோ அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே பார்த்துட்டே வாங்க. நம்ம தங்க போகிற இடம் வந்தோடனே நான் வந்து உள்ளே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த வீடு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்ததுங்க. அந்த ஸ்டேவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஸ்டேகேஷன் தான் வந்து சொல்லணும். இது நாங்கள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊர் சுற்றணும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதுதான் நம்ம தங்க போகிற இடம். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். 500 பவுண்டில் பேபி ப்ளூ கார்லேருந்து இறங்கினோடனே தூக்க சொல்லி வந்து ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தால் அவரை தூக்கியாச்சு. இந்த தூக்குற பழக்கம் வந்து இப்போ வந்து ஒரு 1 இயர்க்கு அப்புறமா இப்போ வந்து கொஞ்சமாக வந்து குறைஞ்சிருக்கு. இல்லைனா வந்து ஃபஸ்ட்லாம் வந்து ரொம்ப தூக்கியே வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருப்பான். ஸோ எங்களுக்கு கொடுத்துருக்க வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு டேபிள் போட்டு நல்லா சேர்ஸ்லாம் வந்து போட்டு அழகாக வந்து ஒரு லேக் மாதிரி இருக்குது. இங்கே பக்கத்துலேயே வந்து ஏர்போர்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய ஃப்ளைட்ஸும் வந்து போயிட்டு அந்த மாதிரி இருந்தது. வெளியவே இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. இது வந்து நம்மளுக்கு ப்ரைவேட்டாக தான் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போனோடனே ஒரு குட்டி ஃபோயர், அப்படியே வந்து இந்த பாஸ் த்ரூலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிச்சன் இருக்குது. ஸ்டவ் ஹாப் வந்து கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ஹாப்பு. இதுதான் வந்து லிவிங் ரூமு. அப்படியே வந்து டைனிங் டேபிள் வந்து போட்டிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ரூம் தான். இவங்க வந்து நல்லா விளாட்றதுக்கு இடம் இருந்தது.
ஃபுல்லாக கிளாஸ் டோர் கொடுத்துருந்ததால் இந்த வியூவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்து தெரிஞ்சது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது. இங்கே வந்து சிங்கிள் பெட்டாக வந்து 2 சிங்கிள் பெட் வந்து போட்டு வச்சுருக்காங்க. கிச்சனில் எலக்ட்ரிக் ஹாபு, கெட்டிலு, டிஷ்வாஷரு, குக்கிங்க்கு வந்து கொஞ்சம் வெசல்ஸு, அவனில் வைக்கிற மாதிரியும் வந்து வெசல்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அப்பா தீதிக்குள்ள இது பாத்ரூம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் காட் தான் அது வந்து அப்படியே சேர்த்து வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வெளியே வியூவும் வந்து பார்த்துக்கலாம். வந்துட்டு டக்குன்னு வந்து சாப்பிட்டுட்டு வந்து என்ன பண்ணோன்னா வந்து நல்லா தூங்கிட்டோம். தூங்கி எந்திரிச்சிட்டு தான் வந்து இப்போ வந்து வெளியில் வந்து வெயிலாக இருக்குது கொஞ்சம், அதனால் உட்காந்துட்டு இருந்தோம். பேபி க்ளூலாம் வந்து பாருங்கள், வெயில் அடித்தாலே வந்து அவருக்கு மேலே ட்ரெஸ்ஸே வந்து போட மாட்டார். அவர் வெயிலில் வந்து சன் பாத் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இங்கே வந்து பார்க்கு, அப்படியே ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டுருக்கோம். அக்காவும் தம்பியும் நல்லா விளையாண்டாங்க. ஸ்விம்மிங் தான் வந்து போக முடியல. இவங்க ஜஸ்ட் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ ஸ்விம்மிங் ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வரல, ரூமில் இருக்குது. ஸோ நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு அந்த மாதிரி வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். தண்ணியில் இறங்கலைனாலும் பரவாயில்ல, சும்மா வந்து காலாவது போட்டுட்டு உட்காரணும்னு சொல்லிட்டு 2 பேருமே அடம் பிடிச்சி உட்காந்துட்ருக்காங்க. என்னால் ரொம்ப நேரம்லாம் உட்கார முடியல, தண்ணி ஜிலு ஜிலுன்னு இருந்ததால் நான் எந்திரிச்சிட்டேன். அப்பாவும் பசங்களும் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தாங்க. இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு பீச் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பீச்சுக்கு போயிட்டு அப்படியே வந்து இவங்களுக்கு ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸ் இல்லாமல் என் பசங்க இருக்கவே மாட்டாங்க. ஸோ ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டுருக்கோம். போகிற வழியை வந்து சும்மா கொஞ்சமாக கவர் பண்ணியிருக்கேன். எங்களோட அப்படியே வந்து பார்த்துட்டு வாங்க. சூப்பரான பிளேஸில் இந்த மாதிரி நிறைய இருக்கு போகிற போல, இப்போ 100 கணக்கில் இங்கே. பார்பிக்யூ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க? பார்பிக்யூ. நம்மளும் சம்மர்ல பார்பிக்யூ பண்ணலாமா நம்ம இதுல? அதுக்கான நானும் ஒரு டைமும் அது வாங்கணும் வாங்கிட்டு வந்து முதல் நாளே எல்லாமே மேரினேஷன் பண்ணி வச்சிடணும். நம்ம ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும்ல.
Please leave the roundabout at the second exit. N200. வளைஞ்சா பீச் ரைட் சைடில். ஆமா, இந்த மலைக்கு பின்னாடி பீச் தான் இருக்கு. இது நம்ம போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹில் மாதிரி தான் இருக்குது. இந்த மலைக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பீச் இருக்குது. ஒரு மாதிரி ஃபாகியாக தான் இருந்தது இந்த பிளேஸே. அப்படியே ஒரு மிஸ்ட்டு மாதிரி, அப்படியே மழை பெய்யல, ஆனால் வந்து அந்த சாரல் வந்து அடிச்சுட்டே இருந்த மாதிரி வந்து இருந்தது. நம்ம வந்து ஏதாவது ஃபால்ஸ்க்கெலாம் வந்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. இந்த கண்ட்ரியே வந்து பிலோ சீ லெவல் இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீச்சஸ் வந்து ரொம்ப ஃபாகியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். இது எதனாலனா நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன், ஃப்ளைட்டில் வந்து எதனால் வந்து அந்த ஃபாகியாக வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து அந்த ஹியூமிடிட்டி, அந்த ஏர் சர்க்குலேஷன் அதை வச்சு தான் வந்து எங்கேயும் அந்த மாதிரி வந்து மிஸ்ட்டு, அந்த ஃபாகியாக வந்து ஃபார்ம் ஆகுது. கார் பார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து பீச்சுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு வந்து மேலேருந்தே பார்க்கலாம். நல்லா இருந்ததுன்னா நம்ம வந்து கீழே போகலாம். இப்போ வரைக்கும் கண்ணுக்கு வந்து பீச்சே வந்து தெரியல. சத்தம் மட்டும்தான் வந்து அந்த அலையோட சத்தம் மட்டும்தான் கேட்குது. பட் வந்து எதுவுமே தெரியல. இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து டேரெக்டாக நம்ம வந்து கடைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து பக்கத்தில் தான் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இருக்குது. இந்த பீச்சுக்கு நேம் சொல்ல மறந்துட்டேன் இல்லையா, இது வந்து ஜான்ஃப்ரூட் பீச். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரணுன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து ஸ்டேஷன் இருக்குது. இங்கே இருக்க சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கட்டும், எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு கடைக்கு போனாலும் என்ன ஒரு தலைவலியான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பாரிஸ்லேயும் வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ணோம் நாங்கள். இங்கேயும் வந்து அந்த மாதிரி இருந்தது. என்னென்னா வந்து எல்லாமே அவங்களோட லாங்குவேஜில் தான் வந்து போட்டிருப்பாங்க. இங்கிலீஷில் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம வந்து ஒரு பொருளையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு தான் வந்து வாங்குற மாதிரி இருந்தது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் தான் வந்து வேறு தெரியும். ஸோ எப்படியும் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்படி இப்படின்னு வந்து வாங்கியாச்சு. இந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். பட் இந்த சால்ட்டு, ஆயிலு அதெல்லாம் கொஞ்சம் குக்கிங்காக வந்து வாங்கணும். அதெல்லாம் தான் வந்து ரொம்ப கேட்டு வாங்குற மாதிரி இருந்தது. நம்ம பயிலாகிறதுக்கு பீச் ஐசாச்சுறாங்க சார். நான் சொன்னல, என் பசங்க வந்து ஃப்ரூட்ஸ் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் வாங்கிட்டு வந்து வெளியே வந்தோம். அதுக்குள்ளே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடெல்லாம் கூட வந்து அவங்களுக்கு அவ்வளோவா வந்து தேவையில்ல. ஃப்ரூட்ஸ் தான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த பேபி க்ளூ இருக்கான் பாருங்கள், செம்மையான ஃப்ரூட் மான்ஸ்டர் அவன். ஸோ இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டு நம்ம வந்து நிறைய ஃப்ரோசன் ஃபுட்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கோம், நக்கெட்ஸு, பீஸா அதெல்லாம். ஸோ அவனும் இருக்குது. பேக் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட வேண்டியது தான். நாளைக்கு நம்ம வந்து வெளியே சுற்ற போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் அப்கமிங் நெதர்லாண்ட் சீரீஸு வந்து வரப்போகுது. அதெல்லாம் பார்க்கணுன்னா வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான இடத்துக்குலாம் வந்து போக போகிறோம். See you in next interesting video. Thank you. Bye.